சிஎம் சார் பேசுங்க, சிஎம் சார் ஏன் பேசவே மாட்டேன்றீங்க அப்படிங்கிற திமுகவின் குரலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு ஜோசப் விஜய் உரையாற்றிருக்கார். சரி, இப்போ இந்த உரை உண்மையாலுமே மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய உரையா அல்லது மீம் கிரியேட் பண்றதோ கண்டென்ட் கிரியேட் உரையா அப்படிங்கிறத பத்தியும் முக்கியமா ஒரு சில விஷயங்களை அதை குறிப்பிட்டிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய், பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத பத்தின உண்மையான புரிதல் என்ன டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது, உண்மையாக உட்காந்துட்டு இருக்காரு. அவர் சுயநினைவாக தான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற பல ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு நான் பேசுறேன், நீங்க பாருங்க அப்படின்னு ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு அசம்பிளியில் பேசியிருக்காரு அப்படிங்கிற பல கண்டென்ட்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு மக்களே. என்னன்னா, இதுல அவர் பேசின சில விஷயங்கள் நம்ம பாராட்டி ஆகணும், சில விஷயங்கள் பாராட்டுக்குரியதா இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், சட்டமன்றம்னாலே ஒரு தூய தமிழை தான் பேசணும், அது அந்த தமிழுடைய கோர்வை நல்லா இருக்கணும், வார்த்தை ஜாலங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபை உடைச்சி ஒரு நான் கன்வென்ஷனல் ஸ்பீச், அதாவது இங்கிலீஷ் தமிழ் கலந்து தங்கிலீஷ் கலந்து ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் அவர் பேசியிருக்கிறது உண்மையாகவே பாட்டுக்குரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு எங்கர் ஜென்ரேஷனுக்கு என்ன பிடிக்கும், ஏன்னா இப்போ ஒரு ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், இப்போ ஜென் ஆல்ஃபாவாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் பியோர் தமிழில் பேசக்கூடிய நபர்களை பார்த்தா ஏதோ அவங்க அவைவாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ பியோர் தமிழ் இல்லாமல் கலோக்கியலான ஒரு லாங்குவேஜில் பேசும்பொழுது அவங்க கனெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு அசம்பிளியில் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது அப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ அடுத்தது அது இன்னொரு விஷயம், உண்மையாலுமே நாம் விசாரித்த வரையில் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அப்படிங்க முதலமைச்சராக வருவதற்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி அவர் இன்ட்ரோவர்ட்டு, அவர் சரியாக இம்ப்ராம்டிவாக பேச வராது. டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் திரு கலைஞர் அவர்கள் மாதிரியோ திரு ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ படக்குன்னு ஒரு ஆன்சரை எல்லாரும் அசரும் விதமாக கொடுக்கறதுக்கெல்லாம் அவருக்கு வராது அப்படிங்கிறது அவருடைய மைனஸ் தான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவருமே. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு பண்டில் ஆஃப் பேஜஸ் எடுத்துட்டு அவர் அதை பேசியிருக்காரு அப்படின்றதுல நம்ம ஒத்துக்கிட்டு தான் வரணும், இதை மாற்றுக்கிறது கிடையாது தான். இதில் ஒரு சில விஷயங்கள் திமுகவை விமர்சனம் பண்ணும்பொழுது போதை பாதுகாப்பு கழகம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதாக இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டர் கெட்டு போயிட்டு இருக்கிறதுக்கும் லா அண்ட் ஆர்டர் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டப்படுறதுக்கும் போதை பழக்கம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா திரு ஜோசப் விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும் போதை பழக்கம் தான் காரணம், போதை மட்டுமே காரணம், இதை உருவாக்கி வச்சது யாரு, திமுக தான் உருவாக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு இன்டைரக்டா குற்றம் சொல்றாங்க இல்லைங்களா. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கேஸே எடுத்துக்கலாம். அந்த பெண்ணுக்கும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் ஒரு அஃபேர் இருக்கு. இதுல அந்த பொண்ணை ரெகுலரா கூட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். அப்படி கூட்டிட்டு போகும் பொழுது அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். இதுல எங்கிருந்து போதை வருது? அஃப்கோர்ஸ் போதை என்ன வருதுன்னா, அந்த பெண் சம்பந்தப்பட்ட அந்த இறந்து போன குழந்தையுடைய தாயார் அந்த சமயத்துல ஃபுல் போதையில இருந்தாங்க, சரக்கு அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதா வெளியாச்சு. இப்ப சரக்குன்றது போதை அப்படின்னா அப்ப டாஸ்மாக் அப்படிங்கிறதை நடத்துவதே அரசாங்கம் தானே அப்படின்ற அடுத்த ஒரு கொஸ்டின் வருது இல்லையா இங்க. ஸோ எல்லாத்துக்கும் கஞ்சா மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இதுல எல்லாத்துக்குமே போதை மேல படியை திருப்புறது அப்படிங்கிறது முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி அரசு லா அண்ட் ஆர்டரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது கேள்விதான். இப்போ சூலூர் மேட்டர், கோயம்புத்தூர் மேட்டர் பொறுத்தளவுக்கு அது முழுக்க பர்சனல் ஒரு இஷ்யூ, அதனால அவன் கொலை பண்ணியிருக்கான். இதுக்கு போய் லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றுறது என்ன பண்ண முடியும் நமக்கு தெரியாது. அது கஷ்டம்தான், அது வாக்குவாதத்துக்கு எடுபடாத ஒரு விஷயம்தான். சரி, இன்னொரு ஆங்கிள் யோசிங்க. வேளச்சேரியிலிருந்து மடிப்பாக்கத்துக்கு 61 வயசு ஒரு வயசான பாட்டி, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க நைட் நடந்து போயிட்டாங்க. அவங்கள ரெஸ்டாரண்ட்ல வேலையை முடிச்சுட்டு வந்த 3 நார்த் இந்தியன் பசங்க அந்த பாட்டியை கொண்டு போய் வேளச்சேரியில் ரேப் பண்ணி அந்த பாட்டியை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த பசங்க போதையில கிடையாது, தெளிவாக தான் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல எப்படி போதையை இவர் குற்றம் சொல்ல முடியும்?
இப்போ இந்த பார்ட்டியை அவங்க பைக்கில் உட்கார வச்சு கூட்டிட்டு போகும்பொழுது, ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஆச்சுனாலே நைட் ரவுண்ட்ஸை போலீஸ் அதிகமாக இருப்பாங்க, பேட்ரோலிங் இருக்கும். ஒரு சந்து திரும்பினா அந்த ஓரத்தை ஒரு பேட்ரோல் நின்று வண்டி நிப்பாட்டுவாங்க. யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்கன்னு அடிச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி போலீசிங் ப்ராப்பராக இருந்திருந்தா அந்த பார்ட்டியை அப்படி ரேப் பண்ணிருக்க வேண்டிய தேவையில்லையே, ரேப் பண்ணிருக்க முடியாமல் போயிருக்குமே. அந்த 3 பேர் பைக்கில் போகும்பொழுது நிப்பாட்டி, தம்பி யார் பண்ணி இந்த பாட்டிமா யாரு கேட்டிருந்தா பயந்து விட்டு ஓடி இருப்பான், இல்லை பயந்துருப்பான், கத்திப்பான், உளறி இருப்பான், பிடிச்சிருக்கலாம், அந்த பாட்டி காப்பாற்றிக்கலாம்ல. இந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றுறதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் போதையை குறை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கு வர என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. அடுத்தது இதான் முக்கியம், பார்ட்டி ஃபண்ட். அதாவது பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு புரிதல் வச்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் பாருங்க மக்களே. அதாவது அவர் சொல்கிற வார்த்தை, டாஸ்மாகில் நீங்கள் பண்ண பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி எடுத்துக்கிட்டு வரோம், கஜானாவில் சேர்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்களே கொஞ்சம் கேட்டுருங்க. பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசுற அந்த வார்த்தையை கேட்டிருப்போம். இப்போ பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன புரிதல் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ற மக்களே, நீங்களே சொல்லுங்க இது என்னன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில எலெக்டட் மெம்பரா ஒரு எம்எல்ஏவா நீங்க உள்ள இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான வருமானம், அரசாங்கம் தரக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது 1,05,000 ரூபாய் மாதத்திற்கு. நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து எம்எல்ஏவா இல்லாமல் எக்ஸ்எம்எல்ஏவா ஆகிட்டீங்க அப்படின்னா 35,000 ரூபாய் மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குது அரசு. நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீங்க, நீங்கள் ரிட்டையர் ஆகி எக்ஸ்எம்எல்ஏவா ஆகிட்டீங்க, ஆனால் உங்கள் மனைவி உயிரோடு இருக்கிறாங்க, இறந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழக அரசாங்கம் 17,000 சில்லற ரூபாய் உங்களுக்கு மாதம் வருமானமாக உங்கள் மனைவி இறக்குற வரைக்கும் மனைவி கொடுத்துட்ருக்கு. இதுதான் இதோடைய சிஸ்டம். 1,05,000 ரூபா நீங்கள் எம்எல்ஏவா ரிட்டையர் ஆகிட்டீங்க, நீங்கள் 5 வருஷம் எம்எல்ஏவா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு 63 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளமாக வரும். 5 வருஷம் சேர்த்து நான் சொல்கிறேன். இப்போது தேர்தல் ஆணையம் ஒரு எலெக்ஷனில் நிற்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் எவ்வளவு அதிகபட்சம் செலவு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க. இன்னைக்கு ப்ராக்டிக்கலா 40 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு எம்எல்ஏ நீங்க ஜெயிச்சிட முடியுமா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால் கிடையாது. குறைஞ்சபட்சம் நீங்க வந்து கேஷ் ஃபார் ஓட் அப்படிலாம் கொடுக்காம, எந்த விதமான பொருட்களும் கொடுக்காம, நீங்க வெறும் பிரச்சாரங்கள், மேடை, உங்களுக்கு வேலை பார்க்குற அந்த கட்சிக்காரங்களுக்கு வந்து ஒரு சன்மானம், ஒரு சலுகை, ஒரு சம்பளம், இதை கொடுத்து பண்ணா கூட குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏவா நீங்க நிற்கிறீங்கன்னா ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது ஒரு 3 to 4 crores ஆகும். நீங்க வந்து கேஷ் ஃபார் ஓட் கொடுக்க ஆரம்பிச்சு நீங்க பண்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 12 to 15 crores செலவாகும் ஒரு எம்எல்ஏவா நீங்க ஜெயிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அடுத்த கேள்வி வைக்கலாம். ஒரு 2 to 3 கோடி ரூபாய், அது 15 crores விட்டுருங்க, 2 to 3 crores செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு தாவேக்கால ஒரு நபர் எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சு இப்போ எம்எல்ஏவா ஆயிட்டாரு. 1,05,000 ரூபாய் மாத சம்பளம், 5 வருஷத்துக்கு சேர்த்து 63 லட்சம் ரூபாய் தான் மாத சம்பளம் வரப்போகுது அப்படின்னால் இப்போ அவருக்கு 3 கோடி போட்டு 63 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா இது ப்ராஃபிட்டா லாஸா? நான் மக்கள் மனத்துக்கே விட்டுறேன், மக்களே பதில் சொல்லட்டும். இது ஒரு பக்கம். இது 1% நான் சொல்றேன். இப்போ இந்த கட்சியை நடத்தணும், கட்சியில காசு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு கட்சி டக்குன்னு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும், டக்குன்னு கட்சியில் ஒருத்தன் இறந்து போயிடறான், டக்குன்னு காசு கொடுத்து இறந்து போன குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், உடனடியாக ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும், ஈவெண்ட்டுக்கு காசு வேணும், ஒரு ஸ்டேஜ் போடுறோம், ஒரு கூட்டம் வரவு இது பண்ணுறோம், ஒரு மாநாடு போடுறோம், எல்லாத்துக்கும் கட்சி காசு வேணும். இப்போ இந்த கட்சி காசை யார் கொடுப்பா? பொலிட்டிஷியன்ஸ்க்கு யார் கொடுப்பாங்க? சாரி, பிஸ்னஸ்மேன் கொடுப்பானா? ஒரு பிஸ்னஸ் மேனு, சார் உன் கட்சி வளர நான் காசு தரேன், கட்சிக்கு நான் செலவு பண்ணுறேன், ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் எனக்கு தான் நீங்கள் பண்ணணும் அப்படி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதான் கேட்பான். there's no other demand you can keep. இப்போது ஆட்சிக்கு தாவேக்கா வந்துட்டாங்க,
தாவேக்காக செலவு பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய இப்போது ஆதவர்ஜன் செலவு பண்ணிருக்காரு. இது இல்லாம ஒரு சில குவாரி ஓனர் செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு தகவல்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த குவாரி ஓனர் செலவு பண்ணி அந்த கட்சிக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் குவாரி ஓனர்ஸுக்கு டெண்டர் விடணுமா விடக்கூடாதா? நிச்சயமா டெண்டர் தரணும். சரிங்க, டெண்டர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டெண்டர்ல அவங்க இந்த கட்சிக்காக செலவு பண்ண, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 crores, 100 கோடி ரூபாய் செலவு பண்றது அந்த கட்சிக்காக வின் பண்றதுக்காக. இப்போ எனக்கு குவாரி கொடுத்துட்டீங்க. இப்போ நான் குவாரியில இந்த 100 கோடி நான் செலவு பண்ணதுக்கான அசல் எடுக்கணும், அதுக்கு மேற்கொண்டு ப்ராஃபிட் எடுக்கணும், இப்போ நான் பண்ணக்கூடிய வேலைக்கான ப்ராஃபிட் எடுக்கணும். இப்போ அடுத்த நீங்க என்ன கேட்பீங்க? அடுத்த உள்ளாட்சி வரப்போகுதுங்க, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுதுங்க, அதுக்கு செலவு பண்ணுங்க, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னா, அதுக்கும் நான் காசு எடுக்கணும் அப்படின்னா அந்த குவாரி ஓனரு எப்படி ஒரு நேர்மையான வியாபாரத்தை செய்ய முடியும்? இதுதான் பார்ட்டி ஃபண்ட். இப்போ ஒரு பார்ட்டி ஃபண்ட், இப்போ இவர் சொல்றாரு டாஸ்மாக்ல நீங்க பண்ண பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் திருப்பி நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்படி திருப்பி வாங்க முடியும்? எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாமே. இப்போ டாஸ்மாக் எப்படி பண்ணாங்கன்னு அடுத்த சொல்றேன், அதுக்கு முன்னாடி சொல்றேன். இப்போ டெண்டர் எடுத்துக்கலாம். இந்த டெண்டர்ல சார் இவர் கட்சி செலவு பண்ண நபர், இவரு நமக்கு குவாரி எடுத்துட்டாரு. இப்போ இவர் கட்சிக்கு செலவு பண்ண காசு ஊருக்கு எடுத்துடணும், திருப்பி எடுக்கணும். அதுக்கு மேல்படி இப்போ அடுத்து செலவு பண்ணக்கூடிய காசு இவர்கிட்ட தான் வாங்க போறோம். அதை பார்ட்டி ஃபண்டா முன்னாடியே கேட்க போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இவரு ஒரு டெண்டர் எடுக்கிறாருன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோடு 100 ரூபாய் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு? 200 ரூபாய் கணக்கு எழுதுவார். ஏன்னா இவரு செலவு பண்ணார்ல 100 கோடி, அதுக்கு ஒரு 50 ரூபா எடுத்துக்கணுமா? 550 ரூபா இருக்குமா லாபம்? அந்த 50 ரூபாயில இவருக்கு ஒரு 20 லாபம் எடுத்துக்கணுமா? இன்னும் 30 ரூபா இருக்கா? அந்த 30 ரூபா அடுத்தது கட்சிக்கு செலவு பண்ற கொடுத்துணுமா பார்ட்டி ஃபண்டா? அப்போ பை டிஃபால்ட்டாவே 100 ரூபாய் விற்கக்கூடிய அந்த ஒரு லோடுன்றது 200 ரூபாய்க்கு தான் இவர் விற்கிறதா கணக்கு காட்டுவாரு. வேற வழி இல்லை. இதுதான் பார்ட்டி ஃபண்டு. இப்படித்தான் ஒரு கட்சி ஆப்ரேட் ஆகுது, வேற எப்படியும் ஆப்ரேட் ஆக முடியாது. இப்போ இவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி திமுகல இருந்து பார்ட்டி ஃபண்டா கொடுத்தவங்க கிட்ட இருந்து பார்ட்டி ஃபண்ட் திருப்பி நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். எப்படி வாங்க முடியும்? இதான் கேள்வி. ஏன்னா உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. லெட்ஸ் ஹேவ் அன் எக்ஸாம்பிள். ஒரு ரோடு போற ஒரு கான்ட்ராக்டர் வச்சுக்கோங்க. அந்த ரோடு போற கான்ட்ராக்டர் அந்த கட்சிக்கு ஏதாவது செலவு பண்ணியிருப்பாரா? அவருக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருப்பாங்களா? டெண்டரா ரோடு போடுவாரா? ரோடு போடுறப்போ ஒரு 10 லட்சம் செலவுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அவரு செலவு 20 லட்சம் எடுத்துவாரா? இந்த 20 லட்சம் ரூபாயை செலவா போட்டுட்டு இவர் முதல்ல செலவு பண்ண 5 லட்சம் எடுத்துப்பாரா? இன்னொரு 2 லட்சம் அவருக்கு ப்ராஃபிட் எடுத்துப்பாரா? இன்னொரு 3 லட்சம் கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டா கொடுத்துருவாரா? ஆனால் 20 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு காட்டி இத்தனை பேர் வேலை பார்த்தாங்க, இத்தனை நாள் வேலை பார்த்தாங்க, இத்தனை நாள் இத்தனை பேர் வேலை பார்த்ததுக்கு இவ்வளவு செலவாயிடுச்சு கணக்கு ப்ராப்பரா எழுதி அதை ஆடிட்டிங் கொடுத்துருப்பாரா? ஆடிட்டிங் வருஷம் முடிஞ்சிருக்குமா? இப்ப எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு அவர்கிட்ட திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் போயிட்டு, இந்த பாருப்பா, நீங்க கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட் சொல்லிட்டு திமுக இவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால நீங்க இந்த காசை, நீங்க கொடுத்த காசை நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கஜானா கொடுங்க அப்படின்னா ஏதாவது லாஜிக் இருக்கா? யோசிச்சு பாருங்க மக்களே. சார் நான் கொடுத்ததுதான் உண்மைதான், அவன் தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இஃப் ஹி கன்ஃபெசஸ் ஆல்சோ, நான் கொடுத்தது உண்மைதான், நான் அங்கே கொடுத்துட்டேன், நீங்க அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோங்க, சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்படியே லீகலா இந்த நபரை மாட்டி வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ட்ரை பண்ணாலும், சார் நான் எல்லா ரெக்கார்ட்ஸும் பக்கா வச்சுட்டேன், ஆடிட்டிங் முடிஞ்சு போச்சு. ஆடிட்டிங்கை நீங்க எடுத்தீங்கன்னா மொத்தமா இதுல நீங்க தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா மாட்ட போறது உங்க ஆட்கள் தான், நான் செகண்டரி பார்ட் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் அப்ரூவல் உங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்கிறாங்க, நான் செகண்டா தான் மாட்ட போறேன். அவன் அழகா கையை விரிச்சுட்டு போயிட்டே இருப்பானா? போயிட்டு இருக்க மாட்டான் மக்களே. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல அந்த பணத்தெல்லாம் திருப்பி கஜானா கொண்டு வர வேலையை பார்க்குறோன்னு எப்படி இவர் சொல்றாரு? எந்த அடிப்படையில் சொல்றாரு? சரி சொல்றாரு, ஓகேங்க, நம்ம இவருடைய வாதத்துக்கே போகலாம். சப்போஸ் அவர் சொல்லும் பொழுது, இந்த பாருங்க,
இத்தனை 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 இடங்கள்ல இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல இத்தனை டெண்டர் விட்ட இத்தனை கான்ட்ராக்டர் கிட்ட இவ்வளவு ரூபாய் நீங்க பார்ட்டி ஃபண்டா வாங்கியிருக்கிறீங்க. அந்த பார்ட்டி ஃபண்டா திருப்பி நான் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட கேட்டு அவனுடைய பாக்கெட்ல அவன் லாபத்துல இருந்து அவங்க கிட்ட இருந்து நான் பணத்தை புடுங்கி கவர்மெண்ட் கஜானாவா நான் இங்க சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஃபேக்ட்ஸை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இப்போ வரக்கூடிய அந்த கஜானாக்கு வரக்கூடிய காசை என்ன கணக்காட்டுவீங்க? எப்படி கணக்காட்டுவீங்க? முன்னாடி பார்ட்டி ஃபண்ட் நான் கொடுத்தேன், ஸோ அந்த காசை அந்த கட்சிக்காரன் சாப்பிட்டாங்க, இப்போ நான் ஏன் காசை நாட்டின் வளர்ச்சிக்காக நான் கொடுக்குறேன்னு எழுதுவீங்களா? என்ன கணக்கு எழுதுவீங்க இந்த இடத்துல? யோசிச்சு பாருங்க மக்களே, இது பிரச்சார கூட்டம் கிடையாது. இது வந்து ஒரு அசம்பிளி. ஒரு அசம்பிளியில் பேசக்கூடிய ஒரு வார்த்தையுமே அங்கே குறிப்பில் எழுதப்படுது. கெசட்ல வந்து அவங்க அதை ரெக்கார்ட் பண்றாங்க. எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட். இந்த இடத்துல இவருடைய வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வார்த்தைக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. இது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸா சொல்லுங்கன்னு தான் எதிர்கட்சி கேட்கறாங்க. இது என்ன ஒரு கூத்து காமெடின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்றாரு, எந்திரிச்சு நான் எங்க தலைவர் வந்து பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னாரு, எந்த பார்ட்டின்னு சொல்லன்னு சொல்றாரு. ஏங்க யாருங்க ஆட்சி பண்ணிட்டு போன வாட்டி? அதிமுக ஆட்சி பண்ணாங்க, திமுக தான் ஆட்சி பண்ணாங்க. அப்ப எந்த கட்சி சொல்றாங்கன்றது டிஃபால்ட்டா மீன் ஆகலையா? இது ஒரு அறிவுபூர்வமான எதிர்வாதமா அவர் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதா வேடிக்கையான விஷயமா இருக்கு. அடுத்த சொன்னாரு, ஜாதி மதத்தை ஒழித்து விட்டோம் அப்படின்னு திரு சிஎம் சொல்றாரு. ஆக்சுவலா ஜாதி மதத்தெல்லாம் ஒழிக்கவே இல்லை. இங்க சீட்டு கொடுத்த பல இடங்கள்ல இவங்க என்ன ஜாதி என்ன மதம் அப்படிங்கிறத பார்த்து இங்க என்ன ஜாதியை வந்து டாமினேட்டிங்கா இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கேண்டிடேட்ஸ் அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல நோ டவுட்டு. நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். அது ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ஸ்டடி. அதுல எல்லாருமே ஸ்டடி பண்ணி இந்த இடத்துல இந்த ஜாதிகாரனை போட்டதான் வின் பண்ண முடியுன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்களே தவிர ஜாதியும் மதத்தையும் ஒழிக்கவும் கிடையாது. அப்படி மதத்தை ஒழிச்சாங்க இவங்க அப்படின்னா எதற்காக மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு பிராமின் அப்படிங்கிறதுனால அவரா பார்த்து எதுக்கு அவருக்கு வந்து அறநிலையத்துறை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன் நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு எஸ்சியை போய் அறநிலையத்துறை அமைச்சரை போடலாம்ல, ஏன் போடல? நீ ஜாதி பார்க்கறேன்னு சொல்றதா இருந்தா ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கூடிய வாதம் இல்லை. அதெல்லாம் வந்து ஹம்பக் மக்களே. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஓட்டு காசு கொடுக்கறத முற்றிலும் ஒழிச்சிட்டோன்னு சொல்றாங்க. அது தாவேகாவுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் 80% அதை கொடுக்கல, ஒத்துக்கணும். பட் 20% கொடுத்து தோத்தும் இருக்கிறாங்க, ஜெயிச்சும் இருக்கிறாங்கன்றதை ஒத்துக்கணும். ஆனால் இங்க ஓட்டு காசு கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. ஏனால் எப்பவுமே சொல்லுவோம், அரசியல்வாதி கிட்ட போகக்கூடிய பணம் மறுபடியும் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மக்களுக்கு திரும்பி வரும். அது கேஷ் ஒரு ஓட்டா இருக்கலாம், இல்லை அவங்க கட்சியில எலெக்ஷன்ல செலவு பண்ண செலவா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே திருப்பி வரும். ஒரு அரசியல்வாதி கிட்ட போற பணம் மக்கள்கிட்ட திருப்பி வந்துடும். ஆனா ஒரு அரசு அதிகாரி கிட்ட போற பணம் திருப்பி மக்கள்கிட்ட வராது. அதுதான் டேஞ்சரஸான விஷயமா சொல்லுவோம். இப்ப இங்க ஓட்டு காசு கொடுக்கறது தப்பு தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது அரசாங்கத்துக்கு பிரச்சனை கிடையாது. அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைனா இலவசம் கொடுக்கறது. இன்னைக்கு வந்து கஜானா காலியா இருக்குன்னு சொல்றாரு திரு சி ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள். ரைட்டு, இப்போ 2500 ரூபாய் நீங்க காசு தரேன்னு சொன்னீங்க சார், எப்படி கொடுக்க போறீங்க மகளிருக்கு? இது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. அப்போ மகளிருக்கு 2000 rupees நான் காசு தரேன், 6 சிலிண்டர் நான் வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன், அதே மாதிரி 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துட்றேன். இந்த மாதிரி இலவசங்கள் தான் அரசாங்கத்தின் கஜானாவை காலியாக்கி விட்டு எந்தவித கட்டமைப்புக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாம போறதுக்கான பிரச்சனையே இந்த இலவசம் கொடுக்கறது தான். இதுல திமுக அதிமுகவை விட தாவேகா நிறையவே கொடுத்துட்டாங்க. இலவசங்களுக்கான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம இருக்கு. இதைத்தான் எதிர்கட்சி கேட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்க கேட்குறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஓட் ஃபார் கேஷ் கேஷ் ஃபார் ஓட் அப்படிங்கிறது முற்றிலும் ஒழிக்கப்படலை. 80% கொடுக்கல, 20% கொடுத்தாங்க தாவேக்காவும். ஜாதி மதத்தை பார்த்து இங்கே கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டின்னு சொல்றதெல்லாம் ஃபேக்கு, அதெல்லாம் உண்மை கிடையாது. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசும்போது சிஎம் சார் சொல்றாரு, எத்தனை பெண்களை நீங்க அமைச்சராக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க நான் புரியல, எனக்கு சுத்தமாக வாதமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஒரு பெண்ணை அமைச்சராக்குறதுக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? நைட் ரோட்ல ஒரு பெண் போறாங்க. இப்போ இந்த வேளச்சேரி மேட்டர் எடுத்துக்கலாம். வேளச்சேரியில வந்து ஒரு மூதாட்டி 61 வயது மூதாட்டி போறாங்க. 3 பேர் கொண்டு போய் அந்த மூதாட்டியை மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களை கொண்டு போய் ரேப் பண்ணிட்டானுங்க. இப்போ உங்களுடைய அமைச்சரவையில எத்தனை பெண்களை அமைச்சராக்கி இருக்கிறீங்க?
இப்படி அமைச்சர் ஆக்கியும் ஏன் இந்த குற்றம் நடக்குது? ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கே வச்சுக்கலாமே, நீங்கள் எவ்வளோ பெண்கள் அமைச்சர் ஆக்கியிருக்கிறீங்க, அதிகப்படியாக பெண்கள் அமைச்சர் ஆக்கியிருக்கின்றது அவங்க வாதமாக இருக்குது. அப்போ ஏன் தப்பு நடக்குது பெண்களுக்கு எதிராக? அந்த கேள்விக்கு முன் வைக்கலாம் இல்லையா? இதுக்கு என்ன ஆன்சர் இருக்குது? ஸோ கேள்விக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்கணும். அடுத்தது முக்கியமாக சொல்கிறாரு, இன்னும் அவகாசம் கேட்கிறார். ஒரு பார்ட்டி நீங்கள் வந்து யுவர் வெல் செட்டு, இப்போ கையில் ஆட்சி எனக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் சூப்பராக பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் ஆட்சிக்கு வரணும் எதிர்பார்த்தீங்க? ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அ பிளே கிரவுண்ட். ஒரு பிளே கற்றுக்கிறேன், விளையாட கற்றுக்கிட்டு நான் விளையாடுறேன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு நாளும் ஒரு இஷ்யூஸ் வரும் ஆட்சி நடக்கும் பொழுது. நீங்கள் இன்னும் ஆட்சிக்கு தயாராகவே இல்லை அப்படின்னு டைம் கேட்குறது அப்படிங்கிறத மக்கள் ஓரளவு கொடுப்பாங்க தான், ஆனால் ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தயாராக இல்லைன்னா தயார்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும். இல்லாமல் நீங்கள் வந்துட்டது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லணும், இது தாதுக்காக எதிர்பார்க்கல தான் ஆட்சி பிடிப்பாங்கன்ட்டு. எதிர்கட்சியாக வரணும்னு நினச்சிருக்காங்க, பட் ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டைம் கேட்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், விவசாயிகளுக்கு முற்றிலுமான பயிர்க்கடன் அப்படிங்கிறத நிறைவேற்றாமல் இருந்துச்சு. கொடுத்த வாக்குறுதின்னு அவர் சொல்லிட்டாரு, நான் வந்தது நிறைவேற்றுவேன்னு சொன்னார், நிறைவேற்றலை. இங்கே நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும் மக்களே, விவசாயிகளுக்கு எதுக்குங்க வந்து இவ்வளவு பயிர்க்கடன் ரத்து பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பொது சமூகத்தில் ஒரு வார்த்தைலாம் வைக்கிறாங்க இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 2 ஏக்கரா நிலம் வச்சுருக்கவங்க கூட உங்களுக்கு வந்து கூட்டுறவு இது சங்கத்திலேருந்து வங்கியிலேருந்து 90,000 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கிடுறாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. இப்படி விவசாயம் பண்ணி இந்த என்ன விவசாயத்தில் என்ன அறுவடை வருதோ அந்த அறுவடைக்கான ரேட்டை விவசாயிங்க ஃபிக்ஸ் பண்ண முடியல, அரசாங்கம் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ ஏன் இந்த பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ண சொல்லி அரசாங்கத்தை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், விவசாயி உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் அரசாங்கத்தை கேட்க மாட்டாங்க, நீங்கள் தள்ளுபடி பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய விலைவாசி ஏறக்கூடாதுன்றதுனால ஒவ்வொரு அரசாங்கமும் அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் விவசாயிங்க நாங்கள் எங்கள் உழைப்புக்கு ஒரு சலுகை கொடுங்க கேட்குறாங்க. ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு கூட நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் செலவாகுதுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் தள்ளுபடி பண்ணல அப்படிங்கும் பொழுது விவசாயம் பண்ணுறதுக்கே முடியாமல் போகுது. எதில் வேணால் கை வைங்க, விவசாயிகளுடைய சலுகை கொடுக்கறதுலையோ அவங்களுக்கான ஒரு நிவாரணம் கொடுக்கறதுலையோ நீங்கள் கை வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பாவம், அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு அவங்க விலையை முடிவு பண்ண முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்போ இதை பொறுப்பேற்றுக்கக்கூடிய முழு இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கணும்னால் அரசு தான் எடுத்துக்கணும். அதனால தான் வந்து போராடுறாங்களே தவிர நோபடி இஸ் இன்ஸ்டிகேட்டிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்டு ஒன் மோர் திங், இப்போ நடந்த இந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், அதை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் வந்து வெளியே வந்து பிரச்சனை கொடுத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை காட்டுது நமக்கு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஜென்சி ஜென் ஆல்ஃபா எல்லாருமே வந்து ஃபோன்ஸை பார்க்குறாங்க. அண்ட் 40 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கவங்க அதிகமாக ஃபோன்ஸ்லேயே இருக்கிறாங்கன்றதுனால இது எல்லாமே கண்டென்ட்டுக்கும் ரீல்ஸுக்குமான ஒரு விஷயமாக தான் இப்போ அசம்பிளிஸ் தான் போக ஆரம்பிச்சிச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சிஎம் சார் பேசுனதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 ரீல்ஸ் எடுக்க முடியுது. அதுக்கு நேர் எதிராக டஃப்பாக ஃபைட் தர மாதிரி வெளியே வந்து எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி அவர்கள் வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்தும் ஒரு 10 ரீல் எடுக்க முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ யார் அதிகமாக இப்போ வைரலாக கண்டென்ட் கொடுக்குறாங்க அதில் தான் போட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கான ஸ்பீச் இருந்து சட்டமன்ற பிரச்சனைன்றதை பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் சிஎம் அவர்கள் லாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் மாதிரி இப்படி பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி அப்பாவை காணுமேன்னு தேடினதாக இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஏன்னா அந்த அசம்பிளிக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. இது நான் வந்து உங்களுக்கு திமுக அதிமுகன்ற விஷயம் கிடையாது. ஒருத்தவங்க தோல்வியை பார்த்து கிண்டல் பண்ணுறது என்ன மாதிரியான மெச்சூரிட்டி காட்டுது? இதுதான் என் கேள்வி. இட் பி ஸ்டாலின் ஆர் whomever it might be. ஒருத்தவங்க தோல்வியை பார்த்து கிண்டல் பண்ணுறதுல என்ன மெச்சூரிட்டி நீங்கள் காட்டுறீங்க? அஃப்கோர்ஸ் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, நீங்கள் வெளியே வந்து சொல்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் தோத்தல அங்கே வருத்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை கிண்டல் பண்ணி நீங்கள் உள்ளே பேசுகிறீங்கன்னா என்ன மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் அடுத்த ஒரு கொஷினை பார்க்கப்படுது. அஃப்கோர்ஸ் பார்ட்டி ஃபண்ட் இஸ் நாட் இல்லீகல் ஆஸ் பர் இந்தியா, இட்ஸ் லீகல்.
அதை பிளாக்காக கொடுத்தவன் பேசவே மாட்டான், ஒயிட்டாக கொடுத்தவன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைப்பான். இது நாளைக்கு தாவேக்காக்கும் உண்டு. ஏன்னா ஒரு பார்ட்டிக்கு ஃபண்டு இல்லாமல் நடத்தவே முடியாது. இப்போ தாவேக்கால ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னா 500 கோடிக்கான ரெவன்யூ ரிட்டர்ன்ஸ் என்ன? எப்படி அதை வந்து காசு எடுக்க போகிறாங்க? இல்லை அந்த காசு விட்டுதானா திரும்பி எடுக்க மாட்டாங்களா? இப்போ அதை வெள்ளரிக்கையாக கொடுப்பாரா ஆதவ அர்ஜுனா அவர்கள்? நான் இவ்வளோ செலவு பண்ணிருக்கேன் அந்த பார்ட்டிக்காக, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, நான் லாஸ் கணக்கு காட்டுறேன் அப்படின்னு எங்கேயாச்சும் காட்டுவாரா? இதுக்கெல்லாம் அவருக்கு தைரியம் இருக்குதா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு மக்களே. கிளீன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இங்கே மட்டும் இல்லை, உலக அளவிலேயே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு விவாதம் வருது. அதில் உலக அளவிலேயே எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாலையும் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்னன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் அவ்வளோ செலவாகுது ஒரு பார்ட்டி ரன் பண்ணுறதுக்கு. அந்த செலவு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிஸ்னஸ்மேன் மட்டும் நம்பி இருந்தோம்னா தட் இஸ் அகெயின் அண்ட் ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன் மாதிரி தானே. அவனுக்கு நம்ம தான் பண்ணி ஆகணும்ல, இல்லை அவன் தான் காசு கொடுக்க போகிறான் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு. ஆஸ் யூ ஆல் சே, ஒரு ரேஸ் கிளப்பில் ஓடுற குதிரை மேலே தான் பந்தயமே கட்டுவாங்க, அந்த குதிரை உட்காந்தா பந்தயம் கட்ட மாட்டாங்க. ஸோ இது பந்தயம் கட்டுற மாதிரி தானே இந்த விஷயம் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து அந்த குதிரை பேருன்றாங்க. ஸோ தே ஆல் மீன் டு பி, அது வந்து ஹார்ஸு கிளப்பு அப்படி தான் மீன் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் கேமிங் மாதிரி பண்ணுறாங்களே பாலிடிக்ஸை. அப்போது இவ்வளோ செலவாகுது அப்படின்னும் பொழுது செலவு எங்கேருந்து எடுப்பாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி? ஸோ இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படி கரப்ஷன்லெஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதை உலக லெவலில் யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னு தான் ஒரு சர்வே சொல்கிறாங்க. இது தாவேக்காக்கும் பொருந்தும். இன்னும் தாவேக்கா 40 நாள் ஆகியிருக்கு மக்களே. இன்னும் போக போக ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆனால் தான் இவங்க பண்ணக்கூடிய இல்லை பண்ணிட்ட கரப்ஷனை பற்றிலாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இவங்க பேசலாம், அதுக்கப்புறம் மக்களை தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கரப்ஷன்லெஸ்ஸாக இருக்க முடியாது. மக்கள் நல்லது என்ன பண்ணுறாங்க? முக்கியமாக இங்கே ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இலவசங்கள் தான். இலவசங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இலவசங்களை ஒழிச்சாதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். அதை கொடுத்தாதான் இங்கே ஜிஎஸ்டிபி க்ரோத் ஏற்ற முடியும். அதை ஏற்றினா தான் இங்கே கடன் குறைய முடியும். கடன் அதிகமாகிறதுக்கு ஒரு நாட்டில் மிக பிரச்சனை என்னென்னா இலவசங்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்குன்றதை பார்க்க முடிகின்றது. என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.